வீட்டை விட்டு விரட்டிட்டாளா நம்மள. பொம்பளையா இவ? வீடு கிடக்குற கடையை பாரு. நல்ல குடும்பம் நடத்திருக்கீங்கடா, குடும்பம். தலையனே பாரு. எவ்வளவு தூசி. இப்படியா வீட வச்சிருப்பா? அடுப்ப பாரு. அடுப்பு எப்படி வச்சிருக்கா? ஒரு இடம் சுத்தமா இருக்கா? ஒரே குப்பை. வீட்டை வீடு மாதிரியா வச்சிருக்கா? பண்ணி குடிச்ச மாதிரில வச்சிருக்கா? இங்க பாரு, கால்ல மண் ஓட்டுது. சுத்தம் பத்த பத்தலடா. உடம்பு உழைஞ்சு வேலை செஞ்சாதானே. ஊர் உலகத்துல இல்லாத ரம்பைன்னு கட்டி கூட்டிட்டு வந்த. அனுபவிக்கிறவன் நான் தானே. அவ பேச்சு பேச எரியுதுமா எனக்கு. டேய், நாம தாண்டா ஏமாளிக. அவ சாமர்த்தியசாலிடா. அவ நினைச்சது சாதிச்சிட்டால. டேய், அவ மனசுக்குள்ள இருந்தது ஒன்னே ஒண்ணுதான்டா. ஒண்ணு எங்களை விட்டு பிரிக்கணும். அதுலயும் ஜெயிச்சிட்டா. இப்ப குடும்பத்துல இருந்து நம்மளையும் பிரிச்சுட்டாலே. அவளுக்கு நம்ம எல்லாத்தையும் பிரிக்கணும்டா. அது ஒண்ணுதான்டா அவ எண்ணம். கெட்டிக்காரி, நல்ல கெட்டிக்காரிடா. சனிய முடிச்சவ. எங்கிருந்து வந்தாலோ என் குடும்பத்தை இந்த ஆட்டு வச்சுட்டாலே. மா, அவ மட்டும் இல்லம்மா, அவ குடும்பமே அப்படிதாம்மா. டேய், அவ உள்ள வரும்போது ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்தாடா. உங்க அப்பா அவளை உறவே வேணா அத்து விட்டு வான்னு சொன்னப்ப மண்டபத்திலே பெத்தவங்க வேணான்னு தூக்கி போட்டு வந்தவ. நான் கூட சந்தோஷப்பட்டேன்டா. மாமனார் சொல்லிக்கு இந்த மரியாதைன்னா மாமியார் சொல்ல எப்படியெல்லாம் மதிப்பான்னு கனவு கண்டேன்டா. அந்த குடும்பம் எப்படியோ பொண்ணு ஒழுக்கம்னு நினைச்சேன். கடைசியில என் தலையில கொல்லி வச்சு விட்டாளே. அவன் நினைச்சது சாதிச்சு விட்டாளடா. டேய், வெளியே சொன்னா வைக்க கேடுடா. ஒவ்வொருத்தையும் மாமியா பேச்ச தாங்க மாட்டாம பெத்த வீட்டுக்கு ஓடுறாளுக. புருஷ அடிக்கிறான்னு தெரு தெருவா திரியிறாளுக. ஆனா இங்க மாமியாரையும் துரத்தி புருஷனையும் ஓடுறா ராசான்னு ஒருத்தி அனுப்பியிருக்கானா? லேசுப்பட்ட ஆளாடா அவ. மூர்த்தி, பாத்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரத்திலேயே அந்த குறுப்பையிலையும் துரத்திடுவா. அப்புறம் அந்த வீட்டுக்கு அவதான் எஜமானி. காலம் போன கடைசியில உங்க அப்பனுக்கு வாசல்ல வச்சு சரட்டையில தாண்டா கஞ்சி ஊத்துவா. அப்ப தெரியுண்டா அவ புத்தி. சொன்ன கேட்க மாட்டியாமா? அவ பேச்சே பேசாதம்மா. பெத்தவ என் பேச்ச இப்பவாது கேளு. போனவே வராமல போயிடுவான், வருவான், வந்து கால விழுந்து கிடப்பான். அப்படிங்கிற நினைப்பு தாண்டா அந்த காமுக்கு. நல்லா கேட்டுக்கோடா. அவ ஒருத்தி மட்டும் தான் பொம்பளை இல்ல. அவளோட அம்சமா ஒரு பொண்ணை பார்த்து, அம்மா நான் உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. நீ நில்லுனா நிப்பா, ஓடுனா ஓடுவா. புள்ள குட்டின்னு பெத்து நீ நிம்மதியா வாழுடா. அதை விட்டுட்டு அவ அழுகுறா, பிள்ளை தாச்சி என் பிள்ளைன்னு நீ இறக்கப்பட்ட மவனே, நீ கால முழுக்க அடிமைதான். மா, அவ மனசுல 1000 ஓடலாமா, ஆனா என் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் ஓடிட்டு இருக்கு. நான் வேற கல்யாணம் பண்றேன்னு இல்லையோ, முதல்ல அந்த மூதேவியை டைவர்ஸ் பண்றேன். சபாசடா மூர்த்தி, அப்படி சொல்ற என் தங்க கட்டி. இது போதும்டா மூர்த்தி. இந்த எண்ணம் போதும். கூடிய சீக்கிரமே நீ முன்னுக்கு வந்துடலாம். நீ மட்டும் அவளை அத்து விடு. இந்த பொண்ணுன்னு வரிசையில நிறுத்துறேன். சரிமா, சாப்பிட்டு படுப்போம். நீ குளிச்சுட்டு வாராசா, சாப்பிடலாம். டேய், உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஏதாச்சும் பண்ணுமா. இப்படி மொட்டையை சொன்ன எப்படிப்பா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, அம்மா நான் பண்ணி தரேன். ஏதாச்சும் பண்ணுமா, இது ஒரு பெரிய விஷயமா? ஏண்டா, அவ உனக்கு இப்படித்தான் அவ நினைச்சது சமைச்சு போட்டாளா? டேய் மூர்த்தி, நல்லா கேட்டுக்க. பொண்டாட்டிங்கிறவ வெளியே போயிட்டு வர புருஷனோட மடியை தாண்டா பாப்பாளுக. ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கா நானு? ஆனா பெத்தவ மட்டும் தாண்டா பிள்ளையோட வைத்த பாப்பா. பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையான்னு. இதுதான் உலகம், புரிஞ்சுக்க. இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஏதாவது சமைச்சு போடுமா, தின்னுட்டு படுக்கிறேன். ஏண்டா ஏன தானன்னு பேசுற? தெளிவா சொல்லு, ஒரு நொடியில பண்ணி போட்டுறேன். ஒரு சாப்பாடு கேட்டது இவ்வளவு பெரிய போராட்டமா? இப்ப நான் இட்லி கேட்டா டக்குன்னு உன்னால பண்ண முடியுமா? அரிசி உளுந்துல ஊற வைக்க தேவையில்ல. உன்னால எது முடியுமோ அதை மட்டும் பண்ணுமா. ஏண்டா, இந்த அருக்கு கடை போனா இட்லி மாவு கிடைக்க போகுது. ஒரு தேங்காய் உடைச்சி 4 கடையில மிக்ஸில போட்டா சட்னி, 4 முள்ளங்கி, 2 கத்திரிக்காய், அதோட முருங்கைக்காய் போட்டா சாம்பாரு. அதுக்கு மேல உனக்கு கார சட்னி வேணும்னா சொல்லு, உடனே பண்ணி போடுறேன். சொல்லுமா, சொல்லு. உன்கிட்ட நான் சாப்பாடு கேட்டது தப்புதான். இப்ப எப்படி சமைக்கிறது சொல்லி கொடு, நான் கேட்டுக்க. சொல்லுமா, சொல்லு. என்னடா மூர்த்தி, பொண்டாட்டி மேல உள்ள கோவத்துல ஏன் மேல பாயிர? நீயா கட்டி கூட்டிட்டு வந்தவ. அவ உன்னைய மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து வெளியே விரட்டி விட்டா. நியாயமா பார்த்தா நான் தான் உன் மேல கோவப்படணும்டா. நீ கூட்டிட்டு வந்த குந்தாணி குடும்பத்தை சாச்சு விட்டாளேன்னு. அவ்வளவு குத்தம் சொன்னா மட்டும் போதுமா? அவ போட்ட தாளத்துல ஆடுறது யாரு? அந்த வீட்டை இருக்கிறதுக்கு என்ன எதிர்த்து பேசியிருப்பாளா? இல்ல என்ன நிமிந்து தான் பாத்துருப்பாளா? அவளை நான் எத்தனை தடவை அடிச்சிருக்கேன். நான் ஊன்னு அழுதுருவா. அப்படி பயந்தவள எனக்கு எதிராக்குறது யாரு?
ஆளாக்குன்னு உன் புருஷமா? உன் புருஷன் நிலையாண்டவர். அவ போட்ட தாளத்துக்கு உன் புருஷன் டான்ஸ் ஆறா டான்ஸ். எல்லாம் அவனால வந்த வேணா. யார பார்த்து மரியாதை இல்லாம பேசுற? உன் பொண்ணட்டியே நீ என்ன வேணா பேசிக்க. ஏன் புருஷனை எதுக்குடா பேசுற? அவர் என்ன உன் குந்தாணி மாதிரியா? சந்தடி சாக்குல அவரை ஏன் முன்னாடியே வாடப்படன்னு பேசுறியா? என்ன திமிரு கூடி போச்சா? பொண்டாட்டி போயிட்டா எல்லாம் போயிடுச்சு நினைப்பா? எல்லாம் எல்லாம் என் நேரமா? என் நேரம். இந்தாங்க மாமா. மாமா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அத்தை இல்லாம நாங்க மட்டும் எப்படி மாமா இங்க இருக்க முடியும்? அத்தை ஏதோ ஒரு கோவத்துல போயிட்டாங்க. நீங்க ஒரு வார்த்தை. அம்புட்டு திமிரு. ஆத்தால மகனும் ஒண்ணு சொன்னாப்புல பாக்குறேன். எத்தனை நாளைக்கு தான் இந்த கோவம் இழுத்தடிக்குதுன்னு. அவன் இருந்தாலும் அவ இருக்க மாட்டான். ஆனதா அச்சுன்னு போனை போட்டா கழுதை போனை எடுக்க மாட்டேங்குங்க. திருப்பி வருவாங்கல்ல அன்னைக்கு இருக்கு. என்ன பண்ணீங்க? அவங்கள போன மாதிரி பேசுறீங்க. நீங்க தானே பத்தி விட்டீங்க. பத்தி விட்டனா? சரிதான்டா. உன் ஆத்தால தம்பியை நினைச்சோன்னா டான்ஸ் ஆன்னு சொல்லுவாங்க. நானும் ஆறாராம குரங்காட்டி ஆகணுமா? நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அவங்கள விரட்டி விட்டது நீங்க தான். என்னடா ஆத்தா வாடை அடிக்குதோ? என்னப்பா எதை சொன்னா வீம்பா நினைக்கிறீங்க? அம்மா சொன்னது எந்த நியாயம் இல்லையா? டேய், பெத்தவளுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணது தப்பு தான். நான் இல்லைங்களே, அதுக்காக வீட்டை விட்டு போகணுமா? ஆமாப்பா, அவங்க இருக்க வேண்டிய வீட்டுல அவங்க பிடிக்காம இருக்க வச்சா அவங்க எப்படி இருப்பாங்க? டேய், இவங்க என்ன நம்பி வந்தவங்கடா. அவங்கள நானே வெட்டி விட முடியுமா? அம்மா எத்தனை வருஷமா யாரை நம்பி இருந்தாங்க? ஊர் உலகத்துல புருஷன் நம்பி வந்ததை கேள்விப்பட்டிருக்கோம். மாமனார் நம்பி வந்து நம்ம வீட்டுல தான். இது இப்படியே போயிட்டு இருந்தா என்னைக்கா ஒரு நாள் நானே என் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு போக வேண்டி வரும். அது இன்னைக்கே போயிடுறமே. போடா, நல்ல விஷயம் தானே. பொண்டாட்டி கூட தானே போறேங்க, அதுவும் நல்லதுதான். போயிட்டு வா. இங்க பாருங்கப்பா, நான் ஒண்ணு குடும்பத்தை பிரிச்சு பேசல. நான் போறேன்னு சொன்னது திருச்சிக்கு. நானும் பொண்டாட்டிய அம்மா தம்பியோட இருந்துடுறோம். நல்லா போயிட்டு வாப்பா. உன் ஆத்தா குணம் உனக்கு தெரியுதோ இல்லையோ, என் பொண்டாட்டி குணம் எனக்கு நல்லா தெரியும். நீ அங்க போவ, அவ கிளம்பி இங்க வருவா. நடத்துங்கடா. போங்க. ஏங்க, மாமா சொல்றது சரிதாங்க. நம்மளுக்கு இந்த வீட்ல மரியாதையே இல்ல. பேசாம நம்ம தண்ணி கொடுத்து போயிடலாங்க. அப்படியே அப்பம் புத்தி. எங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மா என்ன ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா? இல்லையே. ஏன் அந்த பேச்சு பேசுறாங்க? ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா உங்க அம்மா பொம்பளே தெரியலையாமா? கண்டமணிக்கு பேசுறாங்க. பரமு, அம்மா என்ன உண்மையா பேசுனாங்க? உங்க அக்காவை தானே பேசுனாங்க. யார பேசுறேங்க? எகதாளமா பேசுறாங்க. என்னமா எங்க அக்கா குந்தானின்னு நான் சப்ப முக்கினு, உங்க அம்மா மட்டும் என்ன பெரிய பேரழகியா? ஆமா, மூத்த மருமகன் உங்க அண்ணனுக்கு என்ன ஐஸ்வர்யா ராவை கட்டி வச்சிருக்காங்க? வீட்டுக்கு வந்த முத நாளே 7:30 கூட்டக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன். இனி பேசட்டும், அப்புறம் இருக்கு. அப்ப மட்டும் அம்மானு சப்போர்ட் வந்து நின்னீங்க, நடக்கிறதே வேற. பரமு, அம்மாவை நீ கை நிட்டுறது தவிர நீ என்ன சொன்னாலும் நான் உன் பக்கம் தான். பரமு, அது உங்க அம்மா கையில தான் இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை, அடிக்கு அடி, உதைக்கு உத, இதான் என் பாலிசி. உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க, அம்மா நீ அரக்கினா என் பொண்டாட்டி பூதம்னு. அவ விஷயத்துல பார்த்து ஒழுங்கா நடந்துக்கோங்கன்னு சொல்லி வைங்க. இதுக்கு மேல கை நீட்ட நிலைமை வந்துச்சு, விழும், அடி விழும், 2 பேருக்கு சேர்ந்து விழும். என்ன புரிஞ்சா? ஐயோ மேடம், என்னால சிரிப்பை அடக்க முடியல. எல்லாரும் முன்னாடியும் என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவ முழிச்ச மொழிய பார்க்கணுமே. உண்மையிலே மேடம், நீங்க பெரிய ஆள் தான் மேடம். எப்படியெல்லாம் பிளான் பண்றீங்க பாருங்க. சாதாரண வளையல் சத்தம் நீங்க முதல்ல சொல்லும் போது என்னடா இது ஒரு விஷயமானு நினைச்சேன். ஆனா நீங்க சொன்னபடியே மகேஷ் என்னைய பார்க்க வந்து இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற வெறியில அங்க அவங்க அம்மா கிட்ட உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி இங்க வந்து
உங்க மாமா கேள்வி மேல கேள்வி கேட்டு கடைசியில வேலு மாமாவும் கிராஸ் கொஸ்டின் கேட்டு எதுக்குமே பதில் சொல்லாம தகச்சு அங்க வந்து எல்லாரும் சுத்தி வளைச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு தலை குனிஞ்சு நின்னதை பார்க்கணுமே. கண்கொள்ளா காட்சி மேடம். மேடம், இன்னொரு விஷயம், அவளை தனியா கூட்டிட்டு போய் நீ என்னையும் முதலாளி அம்மாவையும் சந்தேகப்படுறேன்னு உங்க வீட்டாளுங்கள்ட்ட சொல்லட்டுமான்னு தான் கேட்டேன். காலில் விழாத குறை மேடம், கதறிட்டா. நீ ஏன் மனசு மாதிரி வந்தாவா இல்ல இங்கே கடனை விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டாளுங்களுக்கு தலையும் புரியல காலும் புரியல, நின்னு முழிக்கிறானுங்க. மகேஷ், உங்களை என்னையும் ஒன்னா வச்சு சந்தேகப்படுறது அவங்க வீட்டு ஆளுகளுக்கு தெரியாதுல்ல? யாருக்கும் தெரியாது மேடம். அதை சொல்லி தான் நான் மிரட்டிட்டு வந்திருக்கேன். இதையே நம்ம மெயின்டைன் பண்ணா போதும். மகேஸ்வரி நம்ம சொன்னதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவா. இத ரொம்ப நாளைக்கு இழுத்து பிடிக்க முடியாது, சொல்லி ஆகணும். எதை மேடம்? மகேஷ் சந்தேகப்படுறான்னு அவங்க வீட்டுக்கு சொல்லணும். அவங்க அவளை தப்பா நினைக்கணும். மகேஷ் இங்க வந்ததுக்கு அவங்க யாருக்குமே காரணம் தெரியாது. நீங்களும் அவளை தனியா கூப்பிட்டு தான் கண்டிச்சிருக்கீங்க. இப்ப இதான் விஷயம், சொல்லவே அசிங்கமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா வெடிக்கும். ஆமா மேடம், இது சரியான யோசனை தான். சரி, மகேஷ் வீட்ல யார்கிட்ட சொன்னா ரியாக்ஷன் அதிகமா இருக்கும்? மகேஷ் அப்பா கிட்ட சொல்லலாமா? நீங்க வேற மேடம், அந்த ஆளு ஒரு கல்லூலி மங்க, உள்ளேயே விஷயத்தை வச்சுக்கிடுவான். பொண்ணா எப்ப சொல்லுவான்னு வெயிட் பண்ணி அதுலயே காலத்தை கடத்துவான். கேட்டா வேலைக்கமா தத்துவம் பேசுவான். அவ அண்ணா கிட்ட சொன்னா? ஐயோ மேடம், நீங்க வேற, அவன் சரியான துப்பறியும் புலி. நானே கண்டுபிடிக்கிறேன்னு துப்பறியை கிளம்பி அது மகேஷ் கிட்ட போய் அவ சொல்லி அம்மாடி 1 வருஷம் ஆகி போயிடும். அப்ப அவங்க வீட்ல யார்கிட்ட தான் சொல்றது? ஆம்பளைங்கிட்ட சொன்னா எதுவும் நடக்காது. சரி, அன்னைக்கு நம்மள பார்த்தாலே கோபி பொண்டாட்டி, அவகிட்ட சொன்னா? மேடம், அவன் நம்ம கோஷ்டிங்க. நம்ம கோஷ்டியா? ஆமா மேடம், அவன் நம்ம கோஷ்டி தான். அவளுக்கு இதெல்லாம் பெருசா தெரியவே தெரியாது. ஏன்னா அவெல்லாம் புருஷன் இருக்கும் போத இன்னொருத்தனை நோட்டம் விடுறவ. அவளுக்குலாம் இத பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதை. என்ன மேடம்? ஏன் ஆவேசப்படுறீங்க? எதிரினாலும் அவங்களுக்கும் ஒரு யோகிதை இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா உங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, ஐயோங்கிறீங்க, ஆத்தாடிங்கிறீங்க. ஆனா அவ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய ஊரறிய ஏற்படுத்திக்கிட்டா. இங்க உன் பொண்டாட்டியை பத்தி விடத்தான் நாம திட்டம் போட்டுட்டு இருக்கோம். ஏன் சார், அவ்வளவு யோகியமான ஆளா இருந்தா நேரா மகேஷ் கிட்ட போய் உன்னை எனக்கு பிடிக்கல, எனக்கு திவ்யா தான் பிடிச்சிருக்கு, நான் அவ கூட தான் வாழ போறேன்னு சொல்ல வேண்டியதானே? உங்களால முடியாத ஒண்ண ஒரு பொண்ணா அவ செஞ்சிருக்கா. அவ யோகிதை இல்லாதவளா? மேடம், நீங்க எப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது. இத்தனை வருஷம் பழகியும் உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு மொன்னும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அதை விடுங்க. அந்த வீட்ல இத சொன்னா உடனே வெடி வைக்கிறது யாரு? மேடம், அது எங்க அத்தை. அதான் அந்த வாயாடி மீனாட்சி கிட்ட சொன்னா போதும், உடனே கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி கண்டிப்பா. எதை எங்க பேசணும்னு தெரியாத ஒரு வாயாடி. அவ சும்மா இருந்தாலும் அவ வாய் சும்மா இருக்காது. அவகிட்ட சொல்லலாம் மேடம். சரி, உடனே அப்பா உங்களுக்கு போனை போடுங்க, இந்த விவரத்தை எல்லாத்தையும் சொல்லுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ அத்தை, நானா செல்வரங்கம் பேசுறேன். மாப்ள, சொல்லுங்க மாப்ள. அத்தை, மகேஷ் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா? மகேஷா? ஏங்கிட்டியா? எதுவுமே சொல்லே மாப்ள. அவ சொல்ல மாட்டா அத்தை. ஏன்னா தப்பு முழுக்க அவ பேர்ல இருக்கு. என்ன மாப்ள சொல்றீங்க? அத்தை, எல்லாரும் முன்னாடியும் அவகிட்ட ஏன் திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு கேட்டப்போ ஏதாவது அவகிட்ட இருந்து பதில் வந்துச்சா? அமைதியா தானே நின்னா. மாப்ள, எனக்கு எதுவுமே புரியலையே மாப்ள. அதனாலதான் அத்தை, மகேஷ் அவ இஷ்டத்துக்கு ஆடுறா. என்னது, ஆடுறாளா? உண்மையை சொல்றேன் அத்தை. ஏன் மகேஷ் அங்க இங்கன்னு அலைஞ்சான்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு உடம்பு எனக்கு சரியில்லைன்னு சொன்னது உள்பட எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்றீங்க மாப்ள? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவகிட்ட எங்க முன்னாடி கேள்வி கேட்டீங்க? அத்தை, எனக்கு தெரிஞ்சதை சொன்னா நீங்க மகேஸ்வரிய வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவீங்க. மாப்ள, என்ன மாப்ள புதுசு புதுசா சொல்றீங்க? அத்தை, இது உங்களுக்கு தான் புதுசு, எனக்கு இதெல்லாம் பழசு. மகேஷ் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. என்ன மாப்பிள்ள என்னென்னமோ பேசுறீங்க? அவளுக்கு உங்களை விட்ட வேற யார் மாப்பிள்ள இருக்கா? அதனாலதான் அத்தை நான் அமைதியா இருக்கிறேன். அத்தை நான் சொல்றத வச்சு நீங்க அவளை திட்டவோ கொவிக்கவோ வேணாம். ஆனா இதை நான் சொல்லாம விட்டேன்னு வைங்க, நாளைக்கு எம்எல்ஏ பிரச்சனையை திருப்பிடுவா. அப்படி என்ன மாப்பிள்ள உங்களுக்குள்ள பிரச்சனை? பிரச்சனையா? பயங்கரம் அத்தை, பயங்கரம். மகேஷ் என் நடத்த மேலே சந்தேகப்படுறா. மாப்பிள்ள அத்தை இதுக்கே நீங்க ஷாக் ஆகுறீங்களே. அவ யாரோட என்ன நினைச்சு பேசுறா தெரியுமா? என்னையும் திவ்யா மேடம் இருக்காங்கல்ல, அதான் எங்க முதலாளி அம்மா, அவங்களோடவும் ஒன்னா நினைச்சு தப்பா பேசுறா அத்தை. அத்தை அங்கேருந்து அவ உடனே கிளம்பி இங்கே வந்ததும் சந்தேகப்பட்டு வேவு பாக்குறதுக்காக தான். இதை நான் வெளியில சொன்னா எனக்கு அசிங்கம். இருந்தாலும் என்னால யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, மகேஷ் மேல தப்பு இல்லைன்னா இத அவ உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. அத்தை அவ என் மேல சந்தேகப்பட்டு என்ன கொலையா கொல்றா. இப்ப கூட என் மனசு கேட்காம தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அத்தை. அத்தை அவளுக்கு நீங்க நல்ல விதமா எடுத்து சொல்லுங்க. புள்ளதாச்சி பொண்ணு, அவ மனசு மாதிரி இங்க வந்தா வரட்டும், இல்லைன்னா அவ அங்கேயே இருக்கட்டும். நினைச்சாலே அசிங்கமா இருக்கத்த. மாப்பிள்ள நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைக்கிறேன் மாப்பிள்ள. நீங்க தயவு செஞ்சு நாளைக்கு வாங்க, எல்லாமே பேசிக்கலாம் மாப்பிள்ள. சரிங்க அத்தை, நாளைக்கு நாங்க வர்றேன். மகேஷ் இங்க கூட்டிட்டு வர்றதா இல்ல ஒரேடி அங்கே விட்டுட்டு வர்றதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் போனை வச்சிடறேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. ஏய் மாப்பிள்ள சொல்றதெல்லாம் உண்மையா? என்னத்த என்னாச்சு? வாய் உயரமா இருக்கிற பொம்பளை செய்யற காரியம் அது. என் வயித்துல மண்ணை வாரி போட்டியடி. அத்தை என்னாச்சு? என்ன சொல்றீங்க? சொல்லுடி, இந்த அசிங்கமான நினைப்பு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? சொல்லுடி. அத்தை என்ன பேசுறீங்க? போன்ல என்ன சொன்னாங்க? இவ மாப்பிள்ளையோட ஓனரம்மா திவ்யா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட மாப்பிள்ளை இணைச்சு பேசுறாளாம். அசிங்கமா இருக்குன்னு அந்த மனுஷன் கடந்து அங்க கதறாரு. இவளுக்கு எங்க இருந்து புத்தி வந்துச்சு? அந்த திவ்யா அம்மா தங்கச்சி தங்கச்சின்னு இவளை பார்த்து பார்த்து கவனிச்சாங்களே. இவன் என்னன்னா அந்த அம்மாக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. சொல்லுடி, இந்த மாதிரி கேவலமான புத்தி உனக்கு எங்க தெரிய வந்துச்சு? சொல்லுடி. மாப்பிள்ள நல்லவருக்கு போய் பொறுப்பா எங்க சொல்றாரு. வேற ஒருத்தனா போடி உங்க அப்பா வீட்டுக்குன்னு உன்னை அடிச்சுல குறைச்சிருப்பா. அத்தை நீங்க அவசரப்படாதீங்க. மகேஷ் கிட்ட என்ன ஏதுன்னு கேப்போம். இன்னும் இடத்த கேக்குறது? அவ தலையில அவளே மணலி போட்டாளே. மாப்பிள்ள தெளிவா சொல்லிட்டாரு, வந்தா நல்ல மனசோட என் வீட்டுக்கு வரட்டும், இல்ல அவ அங்கேயே இருக்கட்டும் சொல்லிட்டாரு. நான் என்னத்த சொல்றது? ஏற்கனவே இந்த மனுஷன் இருக்கிற பிரச்சனை தீராம மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இவ பங்குக்கு இழுத்து வைக்கிறாளே. போச்சு போச்சு, என் குடும்பம் அஸ்தமிக்கதான் போகுது. அத்தை பதட்டப்படாதீங்க, மகேஷ் கிட்ட நான் பேசுறேன். பேசுறதா? அவளுக்கு நல்ல மண்டையில உரைக்கிற மாதிரி புத்தி சொல்லு, இல்லன்னா என் குடும்பமே அஸ்தமத்து நாசமா போயிரும். ஒரு பொம்பளைக்கு வரக்கூடாத சந்தேகம்ல இவளுக்கு வந்திருக்கு. போத்துக்கடி, அது உன் ஒட்டுமொத்த வாழ்க்கை திங்க போகுது. அத்தை இருங்க அத்தை. மகேஷ்